ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகாலை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாடெல்லாம் கட்ட கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க. கடந்த நாடெல்லாம் கட்ட கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க. எத்தனையோ பேர் நேற்று இரவு படுத்த, எத்தனையோ பேர் இந்த காலை வேளையில சுகமா இல்ல, எத்தனையோ பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வீட்டுல நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, எதிரிக்க முடியாம எத்தனையோ பேர் சஃபர் பண்றாங்க. நமக்கும் தேவன் பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறாரு. கர்த்தர் நல்ல சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் அதற்காக தேவனை நன்றியோடு கொஞ்ச நேரம் காலையில கொஞ்ச நேரம் வாயில திறந்து எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி. தேவன் என் குடும்பத்தை பாதுகாத்து இருக்கிறீங்க, என் கணவன் மனைவி பிள்ளை எல்லாரையும் பாதுகாத்து இருக்கிறீங்கப்பா. என் தகப்பனார் மாமனார் மாமியார் எல்லாரையும் பாதுகாத்து இருக்கிறீங்க. எல்லாரும் சுகமா இருக்கிறாங்க. என் வீட்டுல எல்லாம் நலமா இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றியோட அந்த வேலையை அந்த நாளை தோன்றும் போது தேவன் அந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவாராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலையில அவரை கண்டறியத்தக்க நேரத்தில் அவரை தேடணும் எழுதியிருக்கு. அவரை தேடுகிறவன் கண்டடைகிறான் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அதிகாலை வேளையில அவன் கொஞ்ச நேரம் வாயில திறந்து எல்லாரும் வீட்டுல இருக்க வேண்டாம். யாரும் வீட்டுல இருந்தா அப்புறம் அதுல இருந்து தூக்கத்துக்கு இடம் கொடுக்கும். அதனால வாயில திறந்து கொஞ்ச நேரம் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தால்தான் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த காலை வேலையில கத்தாவே இந்த ஜபத்துக்கு கத்தாவே நீ கொண்டு வந்தீங்க. நன்றி அப்பா. இந்த ஜபத்தில கூடி ஜபிக்க திரும்ப பாராட்டுறீங்க. நன்றி ராஜா. அப்பா சோத்ரம் 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 சோத்ரம். சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை காத்த கட்டளையிட்டு இருக்கிறீங்களே. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா பலவீனமான எல்லா காரியத்தின் மத்தியிலும் தேவன் இந்த பலத்தின் ஜபத்துக்காக ஆண்டவரே நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் இந்த ஜபத்துக்கு நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் சொன்னா தேவன் இந்த ஜபத்துல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களை பலப்படுத்தி இந்த ஜபத்துக்காக உற்சாகப்படுத்தி இந்த காலை வேளையில உங்களை எழுந்தி உட்கார்படிக்கு செய்திருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த ஜபத்தை நீங்க செய்யும் போது தேவன் இன்னும் உங்களை அபரிவிதமா இந்த நாள்ல ஆசீர்வதிப்பது உறுதி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மட்டும் எங்களை பாதுகாத்த இம்மானுவேலரே, இனிமே பாதுகாக்க போகிற யெகோவா தேவனே, அப்பா உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில கர்த்தாவே அப்பா நாங்கள் கர்த்தாவே ஒரு மனதாய் கர்த்தாவே சொல்கிறோம். அப்பா நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லுகிறது. நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் எல்லா முகங்களிலே காணப்படுகிற முக்காடுகளை தேவன் ஆண்டவரை நீக்குகிறீரப்பா. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் எழுதியிருக்கிறேன். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதியிருக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர எல்லா முகங்களையும் தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறீங்கப்பா. தேவன் சாட்சிகளை கொண்டு வர போகிறீங்கப்பா.
நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ரட்சிக்க குதிரை விருதா என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரட்சிப்பு ஹல்லேலூயா, ஜெயம் மேற்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ வடக்கிலிருந்தோ கிழக்கிலிருந்தோ வராது, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, அப்பா ஒவ்வொரு நிலைமைகளிலே இருந்தாலும் தேவன் எல்லாரையும் ஆண்டவரே இந்த நாளில வெற்றி சிறக்க பண்ண போகிறீங்க. இந்த நாளில எல்லாரையும் வெற்றி சிறக்க பண்ண போகிறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில அவரவர்கள் ஆண்டவரை செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க தேவன் இந்த நாளில அப்பா அவருக்கு நல்ல சரீர சுகம் ஆரோக்கியம் பலன் கட்டளையிடுங்கப்பா. சமாதானத்தை குடும்பத்திலே கட்டளையிடுங்கப்பா. குடும்பத்துக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. இந்த நாளில வேண்டிய ஆண்டவரை நிதி ஆதாரங்களை கட்டளையிடுங்கப்பா. இந்த நாளுக்கு வேண்டிய ஆதாரங்களை கட்டளையிடுங்கப்பா. தேவனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அப்பா ஸ்தோத்திர. இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவரை வேண்டிய எல்லா நன்மைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள், உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா, அவர் கைகளை திறக்க அவைகள் ஆகாரம் புசிக்கும், அவர் கைகளை மூட அவைகள் மாண்டு சாகும் என்று எழுதியிருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அப்பா ஸ்தோத்திரம். கடலின் மச்சங்கள் கூட ஆண்டவரே தேவன் கைகளை திறந்தாதான் அவைகளுக்கு சாப்பாடு ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை தேவன் திறப்பீராக. நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை ஆண்டவரே எங்களுக்காக திறப்பீராக. இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, அப்பா ஸ்தோத்திரம். ஒரு மனதாய் கர்த்தாவே உடைய சமூகத்திலே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜபத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை பகுதி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆராதனை பகுதியில தேவன் ஆவியானவர் நீர் மகிமைப்படுங்கப்பா, நீர் மகிமைப்படுங்க. செய்திக்காரி பகுதி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஆவியானவர் பேசுங்க, ஆவியானவர் பேசி உள்ளங்களை தொடுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஜப குறிப்புகளுக்காக ஆண்டவரை ஜபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த ஜப குறிப்புகளை எல்லாம் தந்திருக்கிறீங்க. இந்த ஜப குறிப்புகளுக்கெல்லாம் ஜபிக்கும் பொழுது தேவாவியானவர் ஒரு ரசையை உண்டு பண்ணுங்கப்பா, ஒரு ரசையை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் தேவன் கேட்கவே கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க பதில் தாங்கப்பா. இன்னும் ஆண்டவரே ஜபிக்கிறவர்கள் உற்சாகம் அடைய, இன்னும் ஜபிக்கிறவர்கள் நல்ல உற்சாகத்தோடு ஆண்டவரை இன்னும் நல்ல ஜபிக்க ஆண்டவரே தேவன் கிருபை செய்க. ஆவியானவர் தாமே துவக்கம் முதல் முடிவு மட்டும் கூட இருந்து வழி நடத்துக இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணி சேரன்னையே ஆராதனை சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். சொல்வோமா? ஆராதனை 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 ஆராதனை
ஓடணும். அந்த ஓட்டத்தை நான் வாஞ்சியாய் ஓடி முடிக்கணும். ஹalleluya. என் வாழ்வில ஒரு வாழ்வு, அந்த வாழ்வுல என் இதய துடிப்பு, விருப்பம், உங்க விருப்பம் இருக்குதாப்பா. என் ஜீவ நாட்களெல்லாம் அப்பா உங்க விருப்பமாக இருக்கணும். என் எண்ணங்கள் உங்க நினைவாக இருக்கணும். நீங்க யோசிக்கிறபடி உங்களுடைய ஏக்கமாக என் எண்ணங்கள் மாறணும். ஹalleluya. ஜெயம் கூறுகிறவராய் இருக்கிறோம். ஏன் அன்பு கூறுகிறவராலே நம்மை அன்பு கூறுகிறார். நம்ம ஜெயம் கூறுகிறோம். ஏன் ஹalleluya. அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டோம். தேவ அன்பு, தேவனுடைய அன்பு, அதாவது இயேசுவின் ரத்தம் அப்படி இருதயங்களை குற்றப்படுத்திருக்கிறது. ஹalleluya. தேவ அன்பு ஜெயம், அதனால ஜெயம் கொள்கிறோம். ஜெயம் Matthew 6 chapter 14 verse. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். Can you read it in English? For if ye forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. Mark chapter 11 verse 25 and 26. Mark 11ஆம் அதிகாரம்
மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26. நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாய் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்றார். And when ye stand praying, forgive if ye have aught against any, that your Father also which is in heaven may forgive you your trespasses. But if ye do not forgive, neither will your Father which is in heaven forgive your trespasses. பாருங்க, தேவன் இந்த காலை வேளையில மன்னிப்பை குறித்து இந்த நாளில பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்துல இன்னைக்கு காரியங்களை இன்னைக்கு என்ன காலையில மார்னிங் டிவோஷன் என்ன மெசேஜ் அப்படின்னும் போது என்னுடைய கண்கள் நேராக இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக தேவன் கொண்டு போனார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். பாருங்க, இன்னைக்கு மன்னிப்பு அப்படின்றது ரெண்டு இடத்துல இருந்து வெளிப்படுது. மன்னிப்பு அப்படின்றது உதட்டில இருந்து வெளிப்படுது, இருதயத்துல இருந்து வெளிப்படுது. Forgiveness from lips, forgiveness from heart. அப்ப பாருங்க, தேவன் எந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்? இருதயத்திலிருந்து வருகிற மன்னிப்பை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மள பல பேர் நம்ம என்ன பண்ணுவோம், வாயில நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவோம், ஆனா நம்முடைய இருதயத்துல அதோடைய கார்பன் பிரிண்ட் இருக்கும். அதால நம்மளால அந்த காரியத்தினால நம்ம சில பேரை நம்ம நஷ்டப்பட்டிருப்போம், சில பேரால அவமானப்படுத்தப்பட்டிருப்போம், சில பேர் நமக்கு சரீர பிரகாரமான காயங்களை உண்டாக்கியிருப்பாங்க. அதனால எனக்கு அந்த பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவர் செய்த அந்த காரியம் தான் ஞாபகம் வருது. அவர் எனக்கு செய்த அந்த பணத்தினால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் அவருக்காக நம்பி நான் கடன் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இந்த கடன் எல்லாம் அவரால் தானே வந்துச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது நம்ம உதட்டுல மன்னிச்சிருவோம், உதட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிச்சிருவோம். ஆனா இருதயத்துல அதனால உண்டான டென்ட், நம்ம இருதயத்துல அதனால உண்டான அந்த ஒரு காயத்தை நம்ம ஒவ்வொரு தடவை கிராஸ் பண்ணி போகும்போது வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அந்த நபரால தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம அந்த நபரால தானே இன்னும் சில பேர் அந்த கஷ்டத்தை இன்னும் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்படி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தானே, அவர் மட்டும் என்ன இப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வராம இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேனேன்னு. அப்போ தேவன் ஒரு காரியங்கள் காலை வேளையில சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நாம என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். Forgiveness is not an option, it is mandatory. ஆண்டவர் மன்னிக்கிறது அப்படின்றது ஏதோ மன்னிக்கலாம் மன்னிக்காமலும் போலாம் அப்படி இல்ல. தேவன் அது ஆண்டவர் என்ன பண்றாரு, மன்னிச்சுதான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை கொடுக்கிறாரு, கட்டளை. நம்ம மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னு கேட்டா பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை என்ன பண்றாரா, மன்னிக்கிறார். பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறாரு. அப்ப நாம காலையில எழுந்ததுல இருந்து சாயந்தரம் நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளவு தப்பிதங்களை பண்றோம். நம்மள எத்தனை பேர் கவுண்ட் பண்ண முடியும்? நான் 1 பண்ணிட்டேன், 2 பண்ணிட்டேன், 3 பண்ணிட்டேன், 4 பண்ணிட்டேன்னு. அப்போ நம்மளால இதை கவுண்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம அந்த கோர்ஸ் ஆஃப் த டேவை அண்டர்டேக் பண்ணும்போது நம்மள பல பேர் நம்ம குழந்தைங்களுக்கு கூட, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சில நேரத்துல நம்ம அவசரமா வேலைக்கு கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வருவோம். அந்த பாப்பா என்ன பண்ணோம், அது சாப்பிடாம அப்படியே வேடிக்கை பார்க்குமா, நமக்கு டைம் ஆயிடும் ஆபீஸ்க்கு, நம்ம குழந்தைய பிடிச்சு கட்டுவோம், ஏன் இந்த மாதிரி சாப்பிடல, ஏன் உயிரை வாங்குற, அப்படி இப்படி. அப்போ நம்ம சின்ன விஷயத்தெல்லாம் கூட ஆவியானவர் என்ன பண்றாரா, உன்னித்து பார்க்கிறார். குடும்பங்கள்ல நடக்கிற இந்த காரியங்களை ஆவியானவர் உன்னித்து பார்க்கிறார். மார்க்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி உங்கள் குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, நம்ம நிறைய பேர் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போறோம்,
அங்க சர்ச்சில் போய் நின்று நல்ல மணிக்கணக்கா நம்ம ஆராதனை செய்யறோம், நல்லா ஜபிக்கிறோம், நல்லா வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்முடைய இருதயத்துல ஒரு ஓரத்துல இருக்கிற இந்த பிளைட்ல பிளாக் பாக்ஸ் சொல்லுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸ். அந்த மாதிரி நம்ம இருதயத்துல ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குதுங்க? எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்குதுங்க. அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்கு. அந்த பிளாக் பாக்ஸ் ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்டி பண்ணிட்டு வா. உன் இருதயத்துல இருக்கிற அந்த அந்த காரியங்களை எல்லாம் எம்டி பண்ணிடு, மன்னிச்சிரு. அது எல்லாத்தையும் நீ காலி பண்ணி அதெல்லாம் அந்தந்த நபருக்கு நீ மன்னிக்கும் பொழுதுதான் அந்தந்த காரியங்கள் உங்க இருதயத்தை விட்டு போகும். இல்லைன்னா போகவே போகாது. ஒரு இருதயத்தை விட்டு அது காலம் காலமாக அப்படியே இருக்கும். இன்னும் சில பேர் அந்த குறிப்பிட்ட நபர் மறித்து கூட போயிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி காட்டுவாங்க, அவங்க இருந்தாங்க, அவங்க நல்ல காலம் செத்து போயிட்டாங்க, ஆனா நல்லவங்கப்பா, எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமா என்ன. அவங்க மறித்து கூட போயிருப்பாங்க, இன்னும் அந்த காரியத்தை குறிச்சு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி எனக்கு பண்ணாங்க, அவங்கனால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்போ நம்ம மன்னிக்கிற காரியங்களை குறித்து இன்னும் தேவன் குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றார். இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. கொலோசியன்ஸ் chapter 3 verse 13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பாருங்க, இது அகைன் ஃபேமிலி ரிலேஷன்ஸ்குள்ள வராது. அப்போ ஒருவரை ஒருவர் தாங்கி பாருங்க. ஃபேமிலி இஸ் ஜஸ்ட் லைக் a tree. குடும்பம் என்பது ஒரு மரத்தை போல. பேர் சொல்ல முடியுமா? நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், மேல இருக்கிற கிளைகள் எல்லாம் நான் இனிமே தாங்கி பிடிக்க மாட்டேன், நான் விழ போறேன், என்னால முடியாது, எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு, சொல்ல முடியுமா? மேல இருக்கிற கிளை சொல்ல முடியுமா? இந்த வேர் என்ன படிச்சு சும்மா இந்த வேர் நான் தான் தாங்குறேன்னு நான் இனிமே தனியா நிக்க போறேன், சொல்ல முடியுமா? முடியாது. இலைகள் சொல்ல முடியுமா நான் தனியா இருப்பேன், எனக்கு இந்த மரமே தேவையில்லை, நான் தனியா பறந்துகிட்டே இருப்பேன், காத்துல பறந்துகிட்டே இருப்பேன். அப்போ குடும்பம் என்பது ஒரு மரத்தை போல. அப்ப எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம், ஒருவரை ஒருவர் தாங்கி. பாருங்க, அந்த இடத்துல எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். குடும்பத்துல யாரும் பாத்தீங்கன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம குற்றம் அப்படின்னு பார்த்தா நம்ம எந்த சொந்தத்து வீட்டு வாசல்லையும் விதிக்க முடியாதுங்க. அப்போ குற்றம் அப்படின்றது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். நான் ஏ பண்ணுவேன், நீங்க பி பண்ணுவீங்க, இன்னொருத்தர் சி பண்ணுவேன். அப்படி குற்றங்களுடைய அளவும் குற்றங்களுடைய தன்மையும் மாறுபடும். ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துல பார்க்கும்போது குற்றவாளிகள்னா எல்லாரும் குற்றவாளிகள் தான், எல்லாரும் பண்ணவங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, அந்த குற்றத்தையே பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு பண்ணியே அது உன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தப்ப நீ என்ன பண்ண, என்னை கவனிக்கவே இல்லைங்க, அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணோமா, ஒருவரை ஒருவர் தாங்கி. என்ன டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, கவனிக்காம விட்டுருப்பாங்க. நம்மள நேர்ல பார்த்துருந்தா அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தது, அவங்களுக்கு அந்த டென்ஷன் எல்லாம் இல்லாம இருந்தா கண்டிப்பா நம்மள என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு நம்மள விசாரிச்சிருப்பாங்க, சாப்பிட்டீங்களான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில பேர் பணக்காரியங்கள்ல யார்கிட்டயாவது நம்ம போய் பணம் கேட்டிருப்போம் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இல்ல என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் கேட்டேன், அவங்க எனக்கு அவங்க தரல இல்ல, இனி ஜென்மத்துக்கு அவங்க வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு நான் போக மாட்டேன். இல்ல, அப்படி இல்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ கஷ்டம் அவங்களால தர முடியல, அப்ப நாம என்ன பண்ணோம், ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு மனுஷனை நாம எடை போட்டுற கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, குடும்ப உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள். அடுத்து மனைவி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க கணவனுக்கு, அவ்வளவுதான், நான் இனிமே என் மனைவி கிட்ட பேச மாட்டேன். மனைவி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, கணவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, மனைவி நான் இனி அவர்கிட்ட பேச மாட்டேன். பிள்ளைகள், எங்க அப்பா அம்மா அப்படி பேசிட்டாங்கல்ல, நான் அப்படி பேச மாட்டேன். இல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா தேவன் இந்த குடும்பத்தை ஒருத்தர் இன்டர் டிபெண்டன்ட். ஃபேமிலியில் இருக்கிற ஹஸ்பண்ட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஒய்ஃப், ஒய்ஃப் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஹஸ்பண்ட். கணவன் வேலை செய்யலாம், மனைவி வேலை செய்யலாம். கணவன் வேலை செய்யாம இருக்கலாம், மனைவி வேலை செய்யாம இருக்கலாம். ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஆர் எஜுகேஷன் டசன்ட் மேட்டர்ஸ் இன் ஃபேமிலி.
ஆண்டவர் ரொம்ப 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 கீழா இந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனைவியோ கணவனோ வேலை செய்யலாம், படிக்கலாம், அவங்களோட உயர்ந்தவரா இருக்கலாம், தாழ்ந்தவரா இருக்கலாம், படிப்புல, அந்தஸ்துல, ஸ்டேட்டஸ்ல, பணத்துல, எல்லாத்திலையும். ஆனா தேவன் உங்களை குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும்போது in God's eyes you both are equal. தேவனுடைய கண் பார்வையில நீங்கள் சமம்தான். என்னோட என் மனைவி ஜாஸ்தி படிக்கல, நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஒரு வேலையில அந்தஸ்துல நல்ல சம்பளத்துல இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ண முடியாது. பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமில்லை. தேவன் உங்களை கணவன் மனைவி அழைச்சிருந்தார் அப்படின்னாக்கா உங்களுடைய எல்லா குறைவுகளையும் உங்கள் மனைவி மன்னிக்கணும், மனைவியுடைய எல்லா குறைவுகளையும் நீங்க மன்னிக்கணும். இதுல என்னன்னா ஈகோயிசம் வரக்கூடாது. ஃபேமிலிக்குள்ள ஈகோயிசம் கண்டிப்பா வரவே கூடாது. அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த காரியத்தை குறிச்சு ரொம்ப அதிகமா இதுக்கு மெயினா தேவை என்னன்னா குடும்ப ஜபம். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து நம்ம தேவ சமூகத்துல, ஆண்டவரே என் மனைவிக்கு விரோதமா நான் இந்த காரியம் பேசிட்டேன், என் பிள்ளைக்கு விரோதமா இந்த காரியம் பேசிட்டேன், அதே மாதிரி மனைவி என் கணவனுக்கு விரோதமா இந்த காரியம் பேசிட்டேன், என் பிள்ளைக்கு விரோதமா இந்த காரியம் பேசிட்டேன்னு சொல்லி அதை அறிக்கை பண்ணும் போதுதான் நம்முடைய இருதயத்துல இருந்து என்ன ஆகுங்க, அந்த கசப்பு பிட்டர்னஸ் will go. இந்த கசப்போட கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜீவிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம சபைக்கு வரும்போது கூட எந்த கசப்பும் நம்ம வச்சுக்க கூடாது. எதுவா இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நாம் என்ன பண்ணோம், தாங்கி ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32. Ephesians chapter 4 verse 31 and 32. கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Let all bitterness and wrath and anger and clamor and evil speaking be put away from you with all malice. And be ye kind one to another, tender-hearted, forgiving one another, even as God for Christ's sake hath forgiven you. நம்ம எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறோம், ஆனா நம்மளுக்குள்ள என்ன இருக்குங்க, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுமா? இப்போ ஒரு கேள்வி வருது. நம்ம நிறைய ஜெபம் ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்கு, ஒரு சில காரியங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் வருது, ஒரு சில காரியங்களுக்கு தேவனிடத்துல இருந்து ஜெபத்துக்கு பதில் வருகிறது இல்ல. எதுக்கு ஜெபம் வருதோ அதெல்லாம் தேவ சித்தம், ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். ஒரு சில காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கறதே இல்லை, அமைதியா இருந்துடுறார். ஏன்னு கேட்டா நம்ம அது சம்பந்தப்பட்ட பாவம் நம்மிடத்தில் இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட பாவம் நம்மிடத்துல என்கிட்ட என்னங்க பாவம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றார் பவுல், சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்ப நமக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதுங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், கருத்தா ஜெபிக்கணும். ஏதோ சோத்திரம் பண்ணிட்டு போறது கிடையாதுங்க. நமக்குள்ள இருக்கிற இந்த பர்டிகுலர் சொல்லாத குணங்களை நாம என்ன பண்ணோமா துரத்தி அடிக்கணும். அடுத்து பாருங்க 32 சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், ரொம்ப கிளியரா சொல்லுதுல, தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, நம்ம பாவத்தை தேவன் முந்தி மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம பாவத்துக்காக தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பெரிய ஒரு மரண ஆக்கினையிலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன இல்லைங்க, ரட்சிப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்து அந்த இடத்துல நாம் தொங்க வேண்டிய அந்த சிலுவையிலே தேவன் தம்மையே தாம் தாழ்த்தி தம்மை ஒப்பு கொடுத்ததினால இன்றைக்கு நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு
அவர் என்னை மன்னித்து விடுவார், அவருடைய ரத்தத்தினால நான் புதிய மனுஷனா மாறிடுவேன்னு நம்ம சொல்றோமே, எந்த தைரியத்தினால சொல்றோம்? அவர் என் பாவங்களை மன்னிப்பார், அவர் என்னுடைய தப்பிதங்களை மன்னிப்பார்னு. அவர் மாத்திரம் மன்னிக்கணுமா? Forgiveness is both side action. தேவன் உங்களை மன்னிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு forgive your family people ஃபர்ஸ்ட் லெவல். முதலாவது உங்க குடும்பங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? பரஸ்பரம் மன்னிப்பை நீங்கள் பகிர வேண்டும். வாய் திறந்து சொல்லணுங்க. நான் மனசுக்குள்ள மன்னிச்சிட்டேன், நான் இந்த வாட்டி இந்த வருஷத்துல இருந்து நான் என்ன பண்ணேன், எங்க அக்காவை நான் மன்னிச்சிட்டேன், மனசுக்குள்ளே மன்னிச்சிட்டேன். நீங்க மனசுக்குள்ளே மன்னிச்சா அவங்களுக்கு தெரியுமா? அவங்க இடத்துல போங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு எவ்வளவு வருஷமா போகல, அவங்க வீட்டுக்கு போங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களா கூட உட்கார்ந்து நீங்க அவங்கள ஹக் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க, நீ செய்த தப்பிதங்களை நானும் உனக்கு செய்த தப்பிதங்களை மன்னின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி பாருங்க. அந்த இடத்துல அந்த கசப்பின் ஆவி அந்த குடும்பத்தை விட்டு போயிடுச்சுன்னா பெரிய ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அது வரைக்கும் உங்க குடும்பத்துல அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இருந்த பெரிய டார்க்னஸ் விலகி போகும். இது மாதிரி குடும்பங்களுக்குள்ள நிறைய பகுதியில டார்க்னஸ் நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம், நமக்கே தெரியாம. நம்முடைய வாயின் வார்த்தையிலால் எழுதி இருக்கிறது மாதிரி கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துன்பம், இதன் மூலமா நம்ம என்ன பண்றோம்? we have built up many enemies within our family. நம்ம குடும்பத்தை தாண்டி இல்ல, not again after our compound, within our compound. நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே நம்ம நிறைய எனிமிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னர் சர்க்கிள், நம்ம இருக்கிற லிவிங் ரூமுக்குள்ளேயே நிறைய எனிமிட்டிஸ் இருக்குது. No, 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 I will not talk to my husband, I will not talk to my wife, I will not talk to my children. No, இது முதலாவது இந்த 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 ஒரு கோபமே நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. அப்ப பார்க்கும்போது நம்ம இந்த கோபத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இந்த கோபம் அப்படின்றது நம்ம இத சூரியன் அஸ்தமிப்பதற்கு உள்ளாக நம்ம என்ன பண்ணோமா, இந்த கோபம் தனியணும். நம்முடைய கோபம் எப்படி இருக்க கூடாதுங்க, அப்படியே தொடர்ந்து இட் இஸ் கண்டினியூ ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் இருக்கக்கூடாது. இந்த கோபம் எப்படி இருக்கணுங்க, நமக்கு சூரியன் அஸ்தமிப்பதற்கு உள்ளாக. காலையில ஆபீஸ் போகும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட், ஓகே இன்னைக்கு நான் சீக்கிரமா போயிட்டு என் மனைவியோட நான் என்ன பண்றேன், நான் இன்னைக்கு உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணி நான் என்ன பண்றேன், அந்த பர்டிகுலர் காரியத்தை சொல்லி நான் தப்பா நான் என்ன பண்றேன் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அப்படியே நீங்க கீழே வாசித்துட்டு வந்தீங்கன்னா சரி. அப்போ நாம என்ன பண்ணோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். இப்போ மேத்யூ 18 chapter verse 35 எடுத்து படிங்க. மேத்யூ 18 மத்தேயு 18:35. இந்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ 10,000 தாலந்து படிங்க. தப்பிகளை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இதுக்கு முன்ன So likewise shall my heavenly Father do also unto you, if ye from your hearts forgive not every one his brother their trespasses. இதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை. அப்ப அந்த ராஜா கணக்கு பார்க்க ஆரம்பிக்கும் போது அவன் என்ன பண்றான், தன்னிடத்துல 10,000 தாலந்துகள் கடன் வாங்கின ஒரு மனுஷனை பிடிச்சு, நீ கடனை நீ உடனே கட்டி தீர்ன்னு சொல்லும் போது அவன் சொல்றான், எனக்கு நிர்வாகம் இல்லை ஆண்டவரே, எனக்கு பொறுத்து கொள்ளுங்க, நான் இந்த கடனை கட்டி தீர்க்கிறேன்னு சொல்லும் போது அப்ப அவன் என்ன பண்றான், மன்னிச்சுறான். அந்த 10,000 தாலந்த மன்னிச்சுறான். அந்த மனுஷன் விடுதலையாகி வெளியே போகும்போது தன்னிடத்துல 100 வெள்ளி பணம், வெறும் 100 வெள்ளி பணம், 100 pence, 100 வெள்ளி பணத்தை
என்ன பண்றான், அவனிடத்துல இருந்து வாங்கினவன் அவர் தென்படும் போது அவனை பிடித்து அவன் கழுத்தை நெருக்கி எனக்கு பணத்தை கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா பாருன்னு சொல்லி அவனை பிடிச்சு என்ன பண்றான், அவனும் கெஞ்சுறான், ஐயா என்னிடத்துல நிர்வாகம் இல்ல, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, நான் உங்க கடனை கட்டி தீர்த்துறேன்னு. இல்ல முடியாதுன்னு சொல்லி அவனை பிடிச்சு என்ன பண்றான், காவல்ல தூக்கி போடுறான். இந்த சங்கதியை என்ன பண்றாங்க பார்த்த மக்கள், அது எல்லாவற்றையும் ராஜாவின் இடத்துல சொல்லும் போது அப்ப அவன் என்ன பண்றான், அந்த ஊழியக்காரனை பிடிச்சிட்டு வந்து, நான் உனக்கு 10,000 தாலந்து பண்ணிட்டேனே, நீ ஒரு 100 வெள்ளிப்பணத்தை மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், உபத்திரவக்காரன் கையில ஒப்பு கொடுத்து அவன் என்ன பண்றான், உபத்திரவிக்கு அந்த காசு கடன் மொத்தம் தீர்ற மட்டும் அவனிடத்துல நீ அடிச்சு உதச்சு வேலை வாங்குன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், உபத்திரவத்துக்கு உட்படுத்துறான் பாருங்க. அப்ப நாம என்ன பண்ணக்கூடாதுங்க, நமக்கு ஒருவர் தீங்கு செய்யறாருன்னு சொன்னாக்கா நாம உடனே என்ன நினைக்கிறோம், நாம என்னென்ன தீங்கு செஞ்சிருக்கோம், நாம என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களுக்கு காலை வேளையில தேவன் மன்னிப்பு குறித்து நம்ம இடத்துல பேசி இருக்கிறார். இந்த மன்னிப்பு அப்படின்றது நம்ம வெறும் வார்த்தையினால் நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. Forgiveness is something it has to come from heart. நம்முடைய இருதயத்துல இருந்து வரணும். நம்ம அந்த காரியத்தை பரிபூர்ணமா நாம அவர்களுக்கு மன்னிக்கும் பொழுதுதான் பரமபிதா நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். இது மனசுல வச்சுக்கணும். நம்ம நல்லா நம்ம ஆராதிக்கிறதுனாலயோ, நம்ம ஜெபிக்கிறதுனாலயோ, இல்ல நம்ம வேதம் வாசிக்கிறதுனாலயோ, நாம் பிரசங்கிக்கிறதுனாலயோ இல்ல, இதெல்லாம் தேவனை ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க, கவராது. ஆனா எனக்கு செய்த பாவங்களை நான் மனதார தேவ சமூகத்துல, ஆண்டவரே இந்த ஒரு பர்டிகுலர் நபரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது அது தேவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுமா, நம்ம நோக்கி பார்க்க வைக்கும், நம்ம நோக்கி பார்க்க வைக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, பரவாயில்லையே மன்னிச்சுட்டானே அப்படின்ட்டு நம்ம மேல அவர் என்ன பண்ணுவாரு, இறக்கப்படுவார். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மன்னிக்கணும், இருதயத்திலிருந்து வரணும் மன்னிப்பு. ஹல்லேலூயா. அல்ல, இருதயத்திலிருந்து வரணும்னு சொல்லி தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமென். இருதயத்திலிருந்து வந்தாதான் தேவன் அங்கீகரிப்பார். ஆமென். வாயிலிருந்து வரதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பண்ணுங்க. நாளைக்கு போறவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. தூங்காதீங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சைனிங் சந்தோஷ் அன்மியூட் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் மன்னிக்கும்படியாக கிருபை செய்க. அப்பா நாங்க மன்னிச்சோம்னா நீங்க எங்களுக்கு மன்னிப்பீங்கப்பா. சோதரா 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 சோதரா. அந்த மாதிரி நாங்க காணப்படணும். ஏசப்பா எங்களுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வாய்களை தந்து சொல்லுங்க சொல்லுங்க. அறிக்கை செய்ய தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய. அந்த கசப்பு வேண்டாம். தேவையில்லாத யோசனைகள் வேண்டாம், எண்ணங்கள் வேண்டாம், யாரு வேலையும் வேண்டாம். ஹல்லேலூயா. அது நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் போக முடியாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஷைனி சந்தோஷ் அன்மியூட் பண்ணி ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நாட்டு போல தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நம்ம ஜெபிப்போம். இந்த நாளிலும் சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க பாராட்டுவார். ஹல்லேலூயா. குறிப்பாய் நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம குடும்பங்களிலே உண்டாகணும். அப்பதான் ஒருவரை ஒருவர் மன்னித்து நம்ம குடும்பங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், பிரகாசிக்கிறவர்களாக மாற முடியும்.
ஆமென். ஆமென். ஹalleluya. 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 சரி, முதலாவதாக நம்ம ஜெபிப்போம். இப்படி நம்ம ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஆத்துமாக்களுக்காக அவர்களெல்லாம் தேவன் மீட்டெடுக்கும்படியாக, அவர்களெல்லாம் தேவன் ரட்சிக்கும்படியாக, நமக்கு விரோதிகளா இருந்தால் கூட சரி, கர்த்தர் அவர்களையும் தேவன் ரட்சிக்கும்படியாக அவர்களுக்காக நம்ம மாறப்பட்டு ஜெபிக்கணும். ஹalleluya. தேவனே அவர்களை மாற்றுங்க, தேவனே அவர்களை ரட்சிங்க, தேவனே அவர்கள் நமக்குதான் துரோகம் செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்களை ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு, நம்மளுடைய தப்பிதங்களை மன்னித்து நம்மளை ஒருபடி உயர கொண்டு போவார். ஆமென். ஹalleluya. அதனால அப்படியாய் ரட்சிங்கன்னு சொல்லி ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சலினா சிஸ்டர் ஜெபிப்பீங்களா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, மகா பெரிய தேவனே, மகா பலன் உள்ளவரே, எங்களுக்கு ஆண்டவர்களுக்கு இருந்து என்னோடு பலனாய் இருந்த செய்து முடிக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திருக்கிறோம். என் தேவன் வல்லவரும் அப்பா, எங்களுக்கு போதுமானவரும் எங்களுக்கு பலனுள்ளவருமாக இருந்து இந்த நாளில் எங்களுக்கு பலனை கொடுத்து நிற்காவே அப்பா, இந்த நாளில் துதித்து செய்த நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் அடித்து போக எங்களுடைய ஆத்துமாக்கள் சுவாமி, எங்கள் ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் கர்த்தாவே, நாங்கள் அப்பாவிட மன்றாட்டுக்காக அப்பா உங்க பாதத்துல ஒவ்வொரு நாளும் நிர்மலப்படுகிறோம் ஐயா. மனம் இறக்கமுடையவர், இந்த நாளிலே நாங்கள் கேட்டோமே, மன்னிக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் கேட்டோமேப்பா, ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறீங்களே. காரியங்களை மன்னிக்க முடியாத கர்த்தர் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு முன்பாக அழிவின் பாதையிலே கோர பாதைகளிலே போகும் பொழுது அப்பா எவ்வளவு துக்கப்படுகிறீங்கப்பா, எவ்வளவு துக்கப்படுகிறீங்கப்பா. அப்பா இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் மனம் திரும்பனப்பா, அவரை நீதி பாதைகளில் நடந்து வரணுமே. அப்பா உங்களுடைய பாதைகள் திறந்த திறந்தா இருக்கிறது. இவர்களுக்கு அப்பா நீர் சீக்கிரமாய் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் அப்பா சுவாமி அதிகமாய் இருக்கிற காரியங்கள் மெதுவாய் போகிற பாதைகள் அழிவுள்ள தெரிந்தும் சுவாமி அப்பா இருளின் ஆதிக்கத்திலே சங்காரமாகிறாங்களே ஆத்மாக்கள் ஆண்டவரே ஆத்மாக்கள் ஆண்டவரே தற்கொலையின் கர்த்தர் ஆண்டவரே பரலோகத்திலே வரணும்தானே அப்பா ஜெபிக்க வைக்கிறீங்கப்பா. கர்த்தருடைய இதயம் எவ்வளவு அன்புள்ளது சுவாமி. இவர்கள் நீங்க மன்னிக்கிறீங்கப்பா, மன்னிக்கிறீங்க, தயவு காக்கிறீங்க. அப்படிப்பட்ட கிருபையாய் உடைய தேவனை அறிகிற அறிவை என் தேவன் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மக்களை திறந்த சுவாமி, திறந்தப்பா. இவர்கள் போகக்கூடாது, போகக்கூடாது. நாமத்தினால பிள்ளைகளை எல்லாம் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். நாளில நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஒதுக்கி ஏங்குறீங்கப்பா ஆத்மாக்களுக்காக காணப்படுகிற எல்லா ஆத்மாக்களும் மனம் திரும்பணும் சுவாமி.
ஆத்துமாக்களை மன்னிக்கிறோம் தேவனாகிய சுவாமி அழுதி பாதைகளுக்கு திரும்பும்படியாக பாதைகளில் நீங்க கொண்டு வாங்க சுவாமி எல்லாரும் சுவாமி அறியாத ஜனங்கள் அழுதி பாதையில போறாங்க இவர்கள் எல்லாம் மனப்பூர்வமாக இந்த சமூகத்துல சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் மாற்றிக்கொண்டு அழுதி போகிறாங்கப்பா இயேசுவே மனம் திரும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்டு பதில் தரப்போற தயவுகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அடுத்தபடியாக அடிமை தனத்திலே வாழ்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவன் விடுதலை ஆக்கணும். எல்லா பாவ பழக்கங்கள் சாப பழக்கங்கள் இன்னும் இச்சைகள் எல்லா காரியங்களிலிருந்து தேவன் விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு நாளைக்கு என்ன பழக்க வழக்கங்கள் மொபைல் அடிக்ஷன், டிவி அடிக்ஷன், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் பெருமை, கண்களின் இச்சை எல்லாவற்றிலும் தேவன் விடுதலை ஆக்கணும். இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கௌதமி சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? மாற்றிருக்கிற தெய்வம் ஒவ்வொரு ஆத்மாக்களாக ஆண்டவரே ராஜா ஆண்டவரே
நம்முடைய பெருமைகளை ஆண்டவரே பாவம் கதாவே மாசுகளை ஆண்டவரே பதிப்பு ஆண்டவரே மனத்தில் ஆண்டவரே ஏசப்பா அழுத்தப்பா ஆண்டவரே தங்களை பெருமையா எண்ணிக்கொண்டு ஆண்டவரே அதுக்குள்ள கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆத்மாக்களும் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் தாங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டின ஆண்டவரே ஆத்மா விலையேறப்பட்டது ஆண்டவரே ஏசப்பா அந்த ஆத்மாவை நேசிக்கிறது நீங்க தான் சாமி ஆண்டவர் ஆத்மாக்களுக்கு ஆண்டவரை சொல்லிருக்கிறியா சீக்கிரம் ஆண்டவரே ஏசப்பா அப்பா உலகத்துல ஆண்டவர் ஏசப்பா அழுது போக ஆண்டவர் ஏசப்பா ஆத்மா மட்டும்தான் ஏசப்பா ஆண்டவர் அப்படியா அப்பா அப்பாங்க சாமி இந்த உலகத்துடைய காரியங்களில மேன்மையா எண்ணிக்கொண்டு சுகபோகங்களை ஒவ்வொரு ஆத்மாவும் வேணுமாய் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே சோதரமையா ஆண்டவரே தங்களை தாங்களே அப்பா தவறு தெரிந்து ஆண்டவர் ஆண்டவரே அப்பா விடுதலையாக மனம் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த ஆத்மாக்களை எல்லாம் ஒரு ஆத்மா கூட சென்று போவது ஆண்டவரே இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்காக நம்மளுடைய சிந்தனைய ரத்தத்தைய கத்தரி ஒரு நாள் வீணாய் போகாது ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவர் ஆண்டவர் ஏசப்பா ஏற்பட்ட விஷயங்கள கத்தரிக்க ஊற்றப்பட வேண்டுமாய் ஆண்டவர் அப்பா அப்பா ஒரு அப்பா அன்பையா ஆத்மாக்கள் தேவனுடைய அப்பா கட்டி வைத்திருக்கிற நாமத்தால அப்பா ஒருமனப்பட்ட ஜெபம் பரலோகத்தை அசைக்கு சொல்லப்பட்டிருக்கிறையா ஆண்டவரே நீங்க எவர்களை கேட்டீங்களோ அவர் வெற்றி கொண்டு இந்த விசுவாசத்தோடு கொண்டு ஜெபின்னு சொல்லிட்டப்பா ஆண்டவரை ஒவ்வொரு நாள் ஆட்சிப்பா அப்பா இந்த ஆத்மாக்களுக்காக பாரதம் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே பதில் தருகிறவர் ஆண்டவரே சாமி ஆத்மாக்களை கருத்து ஆஸ்பத்திரிக்கிற ஆத்ம காரியங்களுக்காக பேசியான காரியங்கள் ஆத்மாவை காத்துக்கொண்ட தேவ ஒவ்வொருவரையும் ஆளட்டும் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஒரு செடி ஆண்டவரே ஒரு ஒரு பயம் ஆண்டவரே ஒரு கணக்கத்தை அவர் கொடுக்கிறவர்களாய் மாற்றி ஆண்டவரே ராஜா ஆண்டவரே கணக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அழித்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கேட்டு பதில் தரப்போற தயவுகளுக்கா எல்லா ஸ்தோத்திரப்பட்டுங்க வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் இந்த மாதிரி சிறு பிள்ளைகள் மத்தியிலும் பெரிய எழுப்புதல் உண்டானாதான் இந்த பெரிய காரியங்கள் நடக்கும் எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லி எல்லாம் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஷைனி ஜெபிமா வாலிப பிள்ளைகள் மத்தியிலே சிறு பிள்ளைகள் மத்தியிலே எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லி ஷைனி ஜெபி ஆண்டவரே சப்பா நோக்கி பார்க்கிறேன் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் தகப்பா ஆண்டவரே அவங்களே உயர்த்த வேணும் அவங்க பயன்படுத்த வேணும் ஜெபிக்கிறோம் அவங்களை குறித்து தகப்பா நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே அநேகமா இருக்குது ஏசப்பா தகப்பனே சப்பா ஆண்டவரே தகப்பனே அவங்களை குறித்து ஆண்டவரே சப்பா ஒரு ரிவைவல் தகப்பனே சப்பா நடக்க ஆண்டவரே ஒரு எழுப்புதல் ஆண்டவரே சப்பா அப்பா வர தகப்பனே நீங்க திரும்பி பாராட்ட வேணும் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா எங்க சபைகள் இருக்க வாலிப பிள்ளைகள் சிறு
தகப்பனே சப்பா ஆண்டவரே தகப்பனே எங்களோட அந்த வீட்டுல இருக்க எல்லா தகப்பனே சப்பா உடனே எங்க வீடுகளில் தகப்பனே சப்பா இருக்கிற எல்லா தகப்பனே சப்பா ரசிக்க வேணுமாய் ஆண்டவரே செபிக்கிறோம் உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே விசேஷமான ஆசீர்வதிக்கிறாக தகப்பனே சப்பா அழைத்து போகாதபடி தகப்பனே சப்பா நீ கிருபை பாராட்டுகிறாக சப்பா ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோமாய் செபிக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தாங்கப்பா ஆண்டவரே எல்லா இடங்களிலும் தகப்பனே எடுத்து பயன்படுத்துகிறார்கள் சப்பா ஆண்டவரே நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தரவியாய் ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போது எழுப்புதல் உண்டாகணும் எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும் கர்த்ததாமே அந்த எழுப்புதலை ஆரம்பித்து தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு ஜனங்களுக்குள்ளே திரளாய் ஜனங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா ஜெபிங்க. தேவ வல்லமை ஆண்டவரை ஸ்தோத்திரங்க தாவ ஒவ்வொரு மீது ஸ்தோத்திரங்க தாவ வல்லமை இறங்கட்டாண்டவரை ஸ்தோத்திரங்க தாவே ஆவியானவரை ஸ்தோத்திரங்க தாவ ஒவ்வொரு இதயத்திலாய் நீங்க பேசுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரங்க தாவ தேவனே ஸ்தோத்திரங்க தாவ நன்றியோடு துதிக்கிற பிள்ளையார் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க தேடுகிற பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரங்க எல்லா இடங்களிலும் அப்பா அந்த போது துதிக்கிற பிள்ளையாய் மாறனாண்டவரை ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரை எழுப்புதல் உண்டாக ஆண்டவரை சோத்திரங்க தாவ கேட்ட பிள்ளையாய் மாறனாண்டவரை சோத்திரங்க தாவ ஒருவர் நம்ம தேடாமல் வாழக்கூடாது தகப்பனே நம்ம தேடி ஆண்டவரை சோத்திரம் சமூகத்துல காத்துற பிள்ளையாய் மாறட்டாண்டவரை சோத்திரங்க தாவ அப்படியே நீ பேசுகிற சோத்திரங்க தாவ ஏசப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைமே இறங்கிட்டு ஆண்டவரை சோத்திரங்க தாவ நாமத்தினால வேண்டிய நல்ல பிதாவே கர்த்ததாவே ஜெபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்காய் பெரிய மாபெரும் எழுப்புதல் உண்டு பண்ண போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து சாமுவேல் பிரதர் இருக்காரா? சாமுவேல் பிரதர், பெல்ஜியம் சிஸ்டர் யார் இருக்கீங்க? சாமுவேல் பிரதர் ஜெபிக்கிறீங்களா? அடுத்த குறிப்பு. ஹலோ ஜெபிங்க. அடுத்தது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா அடுத்த குறிப்பு விசேஷமாய் வியாதியஸ்தர்களுக்காக யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ என்னெல்லாம் கட்டுகள் காணப்படுகிறதோ அந்த வியாதியின் கட்டுகள் முறியடிக்கப்படணும். இன்னும் பிசாசின் கட்டுகள் முறியடிக்கப்படணும். சாப கட்டுகள் பாவ கட்டுகள் கட்டுகளில் இருந்து தேவன் விடுதலை ஆக்குறோம் சொல்லி கட்டுகளில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிங்க. பெரிய வெளிச்சத்தை கண்டவர வார்த்தைப்படி ஆண்டவரை அப்பா சோதரன் கர்த்தாவே விடுவிக்கிறவர் ஆண்டவரை அப்பா கட்டுக்களை ஆண்டவரை உடைக்கிறவர் நீர் ஆண்டவரை சோதரன் தகப்பன கர்த்தாவே அப்பா சோதரை சுகத்தை அளிக்கிறவரு நமக்கு சோதராண்டவரை சோதரன் தகப்பன அப்ப பலனை தருகிறவரு நமக்கு சோதராண்டவரை சோதரன் சத்தான காலவரை ஆண்டவரை அப்பா அந்த கட்டுக்கதினால் ஆண்டவரை பரவனுக்கு நாள் ஆண்டவரை சப்பா வியாதி நாள் ஆண்டவரை அப்பா சோதரன் தகப்பன கர்த்தாவே சொன்ன ஆண்டவரை சோதரை சப்பா என்ன ஆண்டவரை சோதரை
கட்டுகள் மத்தியில வாழ்கிற ஒவ்வொருவரும் கரங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரேசப்பா. விடுவிக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்தரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவரே உமக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. பாவங்களும் மாற்றுவதற்கு ஆண்டவரே இந்த திரு ரத்தத்தை சிந்தி நிறைந்த நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே அப்பா அந்த பாவத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. அப்பா தங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே காலத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. அந்த நரக வாழ்க்கை எங்கே வாழ்ந்துட்டு போகிற ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே போனதல்லாண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவரு ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. வேறெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர் விடுதலை அடையும் ஆண்டவரே. கிருபைச்செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரேசப்பா. அப்பா முன்னோர்கள் செய்த பாவங்கள் ஆண்டவரே பின்தொடர்கிற ஆண்டவரே. அப்பா அந்த சந்தேகம் பின்தொடர்கிற அந்த சாபங்கள் ஆண்டவரே இயேசு நாமத்தினால ஆண்டவரே. அப்பா இதனால் ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. ஒவ்வொரு சம்பவம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. வாழ்கிற காலத்துல ஆண்டவரே எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தா வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா. அந்த சாபங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே அப்பா இந்த காலத்துல ஆண்டவரே அப்பா இந்த பாவத்தை நிமித்த ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. வியாதிகள் ஆண்டவரே வியாதி நிமித்த ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே அப்பா வியாதி ஆண்டவரே எல்லா மருத்துவமனைக்கு சென்றால் ஆண்டவரே தீராத வியாதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே நினைவில் இருக்கிற அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. கர்த்தாவே குணமாக்குகிற நீர் மாத்திரமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரேசப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. அப்பா ஸ்தோத்திரேசப்பா. மாத்திரை அப்பா ஒரு நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா. ஒவ்வொரு கரங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன் அப்பா. அப்பா அந்த பாவத்தோடு வீட்டு வராங்க ஆண்டவரே. அப்ப அவருக்கு பட்டு பாவம் எல்லாரும் என்ன யாருமே ஆண்டவரை ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வாழ்கிற அந்த பூமியில் ஆண்டவரை உபத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. ஒவ்வொரு உபத்திரத்தையும் நீ போய்க்கூடிய ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரேசப்பா. உபத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. ஒவ்வொரு பாவங்களுக்காக சாபங்களுக்காக பெண்களுக்காக அவமானங்களுக்காக ஒவ்வொரு காரங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிற மாண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. உணர்ந்தாண்டவரை அப்போ உங்களுக்கு சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவர் வேறெல்லாம் பார்த்து ஆண்டவரை நோக்கி காய்ச்சலாண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. வேலையோடு போராடுகிற ஒவ்வொரு கரங்களை தாழ்த்தி வருகிறாப்பா. நீங்க ஆண்டவரை பலங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. விடுதலை பலனைக்காண்டவரை ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவராண்டவரை அப்பா அப்பா நீராண்டவரை எங்களை வீட்டு பொறுப்புக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. அப்பா படியாக வந்து ஆண்டவரை உணர்வு கட்டுனாண்டவரை அப்பா தங்களை உணர்ந்தாண்டவரை அப்பா அம்மா நோக்கி பார்க்க ஆண்டவரை ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு தெரிவிச்சீங்கண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. உங்களுக்கு ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக்கிற எல்லா விடுதலை ஆட்சி ஆண்டவரை ஸ்தோத்திரேசப்பா. பெரிய ஒரு சுகத்தை பலனை ஜீவனை கொண்டு வரலாம். இயேசு நாமத்தினால கேட்டுக்கொள்கிறார். கேட்டு பதில் தர போற தயவுகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக இந்த ஒரு குறிப்பிட்டு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. அந்த குறிப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு ஆத்துமாவும் நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும், குடும்பங்களில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பெரிய ஒரு மனமாற்றம் உண்டாகணும், மனம் திரும்புதலின் கனி உண்டாகணும். எல்லாரும் பரலோக ராஜ்யம் போகணும். ஆமென். ஹalleluya. நம்ம குடும்பத்துல ஒருவரானாலும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. எல்லாரும் பரலோக ராஜ்யம் போகணும்னு சொல்லி எல்லாம் ஒருவனைப்பட்டு ஜெபிக்க பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டவரே, எல்லாம் உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்துல எந்த நபரும் கைவிடப்பட்டு போக கூடாது. எல்லாரும் பரலோகம் போகணும், எல்லாரும் பரலோகம் போகணும். ஒருத்தர் கூட கைவிடப்பட்டு போக கூடாது. எல்லாரும் பரலோகம் போகணும்னு சொல்லி எல்லாருக்காக ஹalleluya உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, பரலோகம் போகணும். எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகம் வரணும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட போகிறது. ஹalleluya. ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய காதுகளில் எட்டட்டும். ஹalleluya. பரலோகத்துக்கு எட்டட்டும். ஓ, நானு, என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் பரலோகம் வரணும். நானு குடும்பமாய் பேர பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். ஹalleluya. நானு, என் சொந்தக்காரங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். ஹalleluya. நாங்கள் கைவிடப்பட்டு போக கூடாது. ஏசப்பா, கைவிடப்பட்டு போக கூடாது. ஹalleluya. அப்பா, நாங்கள் பரலோகம் வரணும், பரலோகம் வரணும், பரலோகம் வரணும். ரட்சா இயேசுவே, இந்த கரத்துல தாழ்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் பரலோகம் வரணும் ராஜா. மனம் திரும்புதலின் கனி உண்டாகணும். அப்பா இயேசுவே, இயேசுவே, ஒருவரானாலும் கைவிடப்பட்டு போக கூடாது. சொல்லுங்க, கைவிடப்பட்டு போக கூடாது. எல்லாரும் பரலோகம் வரணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கரத்துல தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. குடும்பமா ஜெபிச்சு முடிச்சிடலாமா? இவன் லிடியா, லில்லி சிஸ்டர், ஐசக், ஐடா, ஜோசினம்மா, இந்த குடும்பத்தை தேவன் பரலோகத்துக்கு நேராய் அழைத்து செல்லணும். தேவன் தாமே மாற்றணும்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெல்ஜியா சிஸ்டர், சாமுவேல் பிரதர், பெல்ஜியா சிஸ்டர், மஸ்ரிஃபா, பூமிமா, இந்த குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக லாஜிகனி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் 2 பிள்ளைகள், அனுஷியா பிள்ளைகள் எல்லாரும் பரலோகம் வரணும்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னுமாய் மாதா கன்னி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் அப்படியாய் பரலோகம் வந்து சேரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சலீனா சிஸ்டர் குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வந்து சேரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீடியா சிஸ்டர் குடும்பம் முழுவதும், மீடியா குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சங்கீதா சிஸ்டர் குடும்பம், சங்கீதா சிஸ்டர் குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிஸ்டர் குடும்பம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துர்காமா குடும்பம், துர்காமா குடும்பம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாய் ஆண்டி பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கௌதமி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
தைரியமா குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வரணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. சோனியாமா குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வரணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மணி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வரணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பத்மா சிஸ்டர் குடும்பம், இன்னும் ஜெயந்தி சிஸ்டர் குடும்பம், இன்னும் குளோரிமா குடும்பம், வனஜாமா குடும்பம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவர்கள் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மர்சிமா குடும்பம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோகம் வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்மாற்றம் அடைந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகம் வந்து சேரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்தெந்த ஆத்துமாக்கள் விட்டு போனதோ அந்தந்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து அவர்களெல்லாம் பரலோகம் வரணும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் பரலோகம் வந்து சேரும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இன்றைய தினம் போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாக்கப்பட வேண்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் விக்கனங்களுக்கும் பொல்லாப்புக்கும் தேவன் விலக்கி பாதுகாத்தருள்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூளை முடுக்குகள் வீடுகளை சுற்றிலும் ரத்தம் தெளிக்கப்படணும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவாதி தேவன் இந்த நாள் முழுவதும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா துதிகளும் மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் பெருகவும் அவர் பெருகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Jesus. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord.